அனைவருக்கும் வணக்கம். நம்ம மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க பொய்யா நடிக்கிறாங்க. அவங்க ரேணுகா இல்ல பைத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னா ஸோ அடுத்த கட்டமா மல்லி, கதிரேசன், விஜய் இவங்க எல்லாருக்கும் ரேணுகா மேல சந்தேகம் வந்துடும். என்னடா டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, இவ இப்படி சொல்றாள் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன், என்ன சாகடிக்கிறாங்க, விஜய் காப்பாத்து அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, தெளிவாக இவங்களுக்கு நல்லாவே தெரியுது, இன்னொரு நாள் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசன் என்னமா ரேணுகா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு இப்படி நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறே அப்படின்ற மாதிரி ரேணுகா கிட்ட பேச ரேணுகா ஏய் உங்க 2 பேருக்கு தான் உடம்பு சரியில்லை, நீங்க டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கோங்க, என்கிட்ட யாராவது வந்தீங்கன்னா அந்த ஊசிலே குத்திடுவா அப்படின்ற மாதிரி பெரிய டிராமாவே கிரியேட் பண்றாங்க அங்க ரேணுகா. வேற வழி இல்லாம இப்ப கதிரேசன் மல்லி 2 பேரும் சரி இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும், விஜய் வர வரைக்கும் நம்ம ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ராஜி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ராஜிமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, நான் மல்லியோட வீட்டுக்கு போகும்போது மாமாவும் இல்லை, மல்லி, ரேணுகா யாருமே இல்லை, கதிரேசனும் இல்லை, ஆனா என்னோட அப்பா மட்டும்தான் இருந்தாங்க ராஜிமா, அவர்கிட்ட எப்படியாவது நம்மளோட வசப்படுத்தி எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன், அவரும் உண்மையை சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொன்னா ராஜி ரஞ்சிதா மேல கோவப்படுறாங்க. ஏ ரஞ்சி உனக்கு அறிவே இல்லையா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கதையே விட்டுட்டு இருக்கேன், உனக்கு நான் ஒரு வீட்டுக்கு போனா ஒழுங்கா கூட பேச தெரியாதா, உன்னோட அப்பா தானே, என்ன பயமா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை பார்த்து கேட்க ரஞ்சிதா வேணா ராஜிமா என்னோட பிரஸ்டேஜ் நீங்க டச் பண்ணாதீங்க, எல்லா வீட்லையும் போயிட்டு நான் ஒழுங்கா தான் பதில கேட்கறேன், கேள்வியும் கேட்கறேன், ஆனா இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறேன், அப்படி இருக்கும்போது என்ன தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எதுக்காக அங்க போயிருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மள துரத்தி நண்பன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ராஜிமா, இது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல ராஜி ரஞ்சிதாவை கோமா திட்டி இனி எதுக்குமே நான் உன்னை அனுப்ப மாட்டேன், என்னோட வேலையை ஸ்ட்ரைட்டா நானே களத்துல இறங்கி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.